நீங்க டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு 1000 கிரன்ச்சஸ் பண்ணியும் வேர்வை ஊத்த ஊத்த கார்டியோ பண்ணியும் ஹெல்த்தியா சாப்பிட்டும் வெயிட் லாஸ் ஆகலைன்னா அதுக்கு காரணம் நீங்க பண்ற இந்த சிம்பிள் 3 மிஸ்டேக்னாலதான். இந்த சிம்பிள் 3 மிஸ்டேக் கரெக்ட் பண்றதுனால உங்க வெயிட்டை ஃபாஸ்டா ஏறத நீங்களே பாப்பீங்க. நீங்க ஒவ்வொரு வருஷமும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரெசல்யூஷன் எடுப்பீங்க, ஆனா வெயிட் லாஸே ஆகாது. அதுக்கு காரணம் நீங்க பண்ற இந்த மிஸ்டேக்னாலதான். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. மோஸ்ட்லி எல்லாருக்கும் வெயிட் லாஸ்னாலே கேலரி கார்டியோ பண்ணணும்னு தெரியுது. ஆனா இப்ப நான் அதை பத்தி பேச போறது இல்ல. ஆனா இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே கார்டியோ அண்ட் டயட்ல நீங்க பண்ற இந்த மிஸ்டேக் பத்தி தான். இன்கேஸ் உங்களுக்கு கார்டியோ அண்ட் டயட் எந்த விதத்துல ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா டீட்டெயில் அண்ட் சயின்டிபிக்கா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபேட் லாஸ்ன்னு. சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஏன்னா இந்த சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா கண்ணை கட்டலி காட்டுல விட மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ நீங்க ஃபேட் லாஸ்க்கு என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் ஹைப் த கார்டியோ. இது நீங்க எல்லாரும் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக். நீங்க கார்டியோ மட்டும்தான் ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதுதான் கிடையாது. இது ஏன் தப்புன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பாடி ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான். நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாம இருந்தாலும் சரி, பேட்டரியில இருந்து ஆப்ஷனுக்கு சப்ளை போயிட்டே தான் இருக்கும். ப்ராசஸர், மொபைல் நெட்வொர்க், கேமரா, ஒய்ஃபை, ப்ளூடூத், இன்னும் நிறைய காமன்ஸ் இருக்கு. ஸோ மொபைல் ஃபோன் மாதிரி தான் நம்ம பாடியும். நம்ம பாடியில இருக்க எனர்ஜியும் நிறைய ஆக்டிவிட்டிஸுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். அதுல ஒண்ணுதான் கார்டியோ. இந்த கார்டியோ தான் நம்ம பாடியில இருக்க டோட்டல் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த எனர்ஜில மொத்தம் 4 விதம் இருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் TDEE. இது உள்ளதுலயே எது எனர்ஜி கம்மியா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈட். இது வேற ஒண்ணும் இல்ல, எக்ஸசைஸ் அண்ட் கார்டியோ. இந்த எக்ஸசைஸ் அண்ட் கார்டியோக்கு ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி, ஸோ இதுல 5ல இருந்து 10% தான் எனர்ஜி இருக்கு. இதனாலதான் சொல்றேன் கார்டியோ மட்டும் நம்பி ஃபேட் லாஸ்க்கு இறங்காதீங்கன்னு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா நீங்க ஈட்டு கூட சேர்ந்து நீட்டையும் பண்ணணும். இந்த நீட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த கார்டியோ அண்ட் எக்ஸசைஸ் தவிர்த்து நீங்க பாடிக்கு ஸ்பெண்ட் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் இந்த நீட்டுக்குள்ள வரும். அதாவது நீங்க நடக்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் வீட்டுல பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸும் இதெல்லாம் சேர்ந்து இந்த நீட்டுக்குள்ள வரும். உங்களுக்கு தெரியுமா, 15ல இருந்து 30% நம்ம பாடியோட எனர்ஜி இதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அதுவும் நீட்டுக்காக மட்டும்தான். இது கார்டியோ பண்றதை விட பேன் ஆகிற கலரிஸை விட 2 மடங்கு அதிகம். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒரு நாள்ல 1ல இருந்து 2 மணி நேரம் மட்டும்தான் கார்டியோ பண்றீங்க, மித்த நேரம் ஃபுல்லா சும்மாவே இருக்கீங்க. அப்புறம் எப்படி ஃபேட் லாஸ் ஆகும்? ஸோ அதனாலதான் சொல்றேன் கார்டியோ கூட சேர்ந்து நீங்க டெய்லியும் பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸையும் ஆட் பண்ணுங்க. அதாவது பக்கத்துல இருக்க கடைக்கு நடந்தே போங்க, வெஹிக்கிள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, வெளியே போனா லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க, மாடிப்படியே ஏறி இறங்குங்க. வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே பாருங்க. லைக் கிளீன் பண்றது, வீடு கூட்டுறது, இதெல்லாம் நீங்களே பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் உங்க பாடி வெயிட்ல பெரிய சேஞ்சஸா கொண்டு வரும். நம்பர் 2, ராங் ஃபுட் சாய்ஸ். தப்பான ஃபுட் சாய்ஸ்ல உங்களை நிறைய பேர் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு நம்ம டயட்ல கரெக்டா இருக்கும்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆனா ஈட்டிங் ஹெல்த்லி ஃபுட்ஸ், ஈட்டிங் ரைட் ஃபுட், இது ரெண்டுமே வேற வேற. உங்களுக்கு புரியலன்னா நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஒன் டேல நீங்க ஜங்க் ஃபுட்ஸே எடுக்காம ஹெல்த்லி ஃபுட்ஸா பால் ஃபுட்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா டெய்லி கேலரிஸ் வேல்யூஸோட மிலோரி கேலரிஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸே ஆகாது. அதுக்கு ஆப்போசிட்டா வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ நீங்க டெய்லியும் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது மட்டும் உங்க கோல் கிடையாது. நீங்க டெய்லியும் மிலோரி கேலரிஸை விட கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். ஸோ அதுக்கு பேரு தான் கலோரி டெபிசியட். சில பேர் ஃபேட் லாஸ்னாலே சாப்பாடு கம்மியா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் அவங்க டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டோட கம்மியா சாப்பிடுவாங்க. இதோட ரிசல்ட் என்ன வரும்னா பயங்கரமா பசிக்கும், நிறைய சாப்பிடணும்னு தோணும், நிறைய சாப்பிடுவீங்க ஓவர். இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் நான் ஒன்று சொல்றேன். நான் சொல்ற இந்த 2 டைப்ஸை உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஹை வால்யூம் லோ கலரி ஃபுட்ஸு, ரெண்டாவது ஒன்று ப்ரோட்டீன் ஃபுட்ஸு. இந்த ஹை வால்யூம் லோ கலரிஸ் ஃபுட்னா என்னன்னா உங்க ஃபுட்ல இருக்க வெயிட்டை விட கலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். இதனால வயிறும் ஈஸியா ஃபுல் ஆயிரும், பசியும் எடுக்காது, கலரிஸும் லோவா இருக்கும். உங்களுக்கு சைட்ல காமிக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எதுக்கு எடுக்க சொல்றோம்னா உங்களுக்கு TDEE டேபிள் எக்ஸ்பிளைன் பண்றப்போ கீழே ஒரு வார்த்தை பார்த்திருப்பீங்க, டெஃப்னு. இது வேற ஒண்ணும் இல்ல, உங்க பாடிக்கு நீங்க ஃபுட் சாப்பிட்றீங்களா, இது டைஜஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு எனர்ஜி. ஸோ யூஸ்வலா ப்ரோட்டீனை டைஜஷன் பண்றதுக்கு உங்க பாடிக்கு தேவையான எனர்ஜி எக்கச்சக்கமா தேவைப்படும். ஸோ யூஸ்வலா நீங்க ப்ரோட்டீன் நிறைய கன்சியூம் பண்றதுனால உங்க பாடி உங்களுக்கே தெரியாம நிறைய கலோரிஸை பேர்ன் பண்ணிடும். இதனாலதான் சொல்றேன் பாடிக்கு இம்பார்ட்டன்ட் ஃபுட் சாய்ஸ்னு. நான் சொன்ன இந்த மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நம்பர் 3, கடைசி மிஸ்டேக் என்னன்னா வீக்கெண்ட் வைப்ஸ்.
இந்த மிஸ்டேக்கை நீங்க மட்டும் பண்ணல, நானும் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். ஃபேட் லாஸ்னா ஒரு லாங் டேர்ம் கோல். இந்த வீக்கெண்ட் வந்தாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், காலேஜ், ஆஃபீஸ், ஸ்கூலு, ஏன் ஜிம்மு கூட லீவ் விட்டுருவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சேர்ந்து டயட்டுக்கும் லீவ் விட்டுருவோம். இதுதான் நம்ம பண்ற பெரிய பிரச்சனையே. நம்ம பண்ற சின்ன மிஸ்டேக்னால நம்ம ஃபேட் லாஸ்க்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகுதுன்னு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ்க்கு நம்ம பண்ற ஈச் டேல சின்ன சின்ன மிஸ்டேக்னால பெரிய இம்பாக்டை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஸோ ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வீக்கெண்ட் நீங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மண்டே டு ஃப்ரைடே ப்ரிப்பரா டயட்டை ஃபாலோ பண்ணி கேலரியோட டெபிசிட்ல இருக்கோம். ஆனா இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே டயட்டை ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஜஸ்ட் இந்த 2 டேஸ் தானே நான் டயட்டை ஃபாலோ பண்ணாம விட்டுருக்கேன். ஆனா இந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே முடியும் கரெக்டா 5 நாள் டிசிப்ளினா டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த 1 வீக்ல அந்த 2 நாள் நம்ம சாப்பிட்ட எக்ஸ்ட்ரா ஃபுட்டுனால ஈச் டே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது 1 டே ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம மிலோரி கேலரிஸை விட கரெக்டாக சாப்பிட்ருப்போம், இல்லைனா மிலோரி கேலரிஸை விட எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்போம். இதனால தான் சொல்றேன், ஃபேட் லாஸ் ஆகாம வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ டயட்டுக்கு மட்டும் லீவே விட்டுறாதீங்க. ஸோ இதனால தான் சொல்றேன், எல்லா நாளும் எல்லா சுச்சுவேஷன்லையும் என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் டயட்டுக்கு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன இந்த 3 மிஸ்டேக்கும் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஃபேட் லாஸ் ஆகும் அண்ட் ஈஸியா ரிசல்ட் கிடைக்கும். நீ சொன்ன மிஸ்டேக் எல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணாம இருக்கேன், ஆனா எனக்கு ஃபேட் லாஸே ஆகணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற டெய்லி லைஃப் ஸ்டைல்ல வேற சில மிஸ்டேக் இருக்கும். அதெல்லாம் இந்த கார்டியோ அண்ட் டயட்குள்ள வராது. அது கம்ப்ளீட்டா வேற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்க சேர்த்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% ஃபேட் லாஸ்க்கு நான் கேரண்டி. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன், இதே மாதிரி டீட்டெயிலா. அந்த வீடியோ அதே மாதிரி வேணும்னா பார்ட் 2ன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெற்றியோடங்க. நன்றி.